திருவருகை கால சிந்தனை டிசம்பர் 11. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள். தொடக்க நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 15. மாதாவை நமக்கு அடையாளம் காட்டும் விவிலியத்தின் முதல் பகுதி இது. பிதாவாகிய கடவுளின் நேரடி தீர்க்க தரிசனம் இது. அன்னைக்கும் அழகைக்கும் உள்ள பகை குறித்த தீர்க்க தரிசனம் இது. அன்னையை குறித்த புதிய ஏற்பாட்டு பகுதியான இதில் அன்னையின் விசுவாசத்தையும் தூய்மையையும் பற்றிய பகுதி. கபிரியேல் தூதர் இருவருக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிக்கிறார். ஒருவர் சக்கரியாஸ், மற்றவர் மாதா. கபிரியேல் தூதர் சக்கரியாஸிடம் நற்செய்தி அறிவித்த போது சக்கரியாஸ் தூதரிடம், இவை யாவும் நிகழும் என எனக்கு எப்படி தெரியும்? நானோ வயதானவன், என் மனைவியும் வயது முதிர்ந்தவள் என்றார். அதற்கு தூதர், நான் கடவுளின் திருமுன் நிற்கும் கபிரியேல், உன்னிடம் பேசவும் இந்நற்செய்தியை உனக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ இவை நடைபெறும் நாள் வரை நீ பேச முடியாமலும் இருப்பாய். ஏனெனில் உரிய காலத்தில் நிறைவேறும் என் சொல்லை நீ நம்பவில்லை என்றார். அதே கபிரியேல் அன்னை மரியாளிடம் அறிவித்த போது தூதர் அவளது இல்லம் சென்று, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்றார். இவ்வார்த்தைகளை அவள் கேட்டு கலங்கி இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அப்போது வானதூதர் அவளை பார்த்து, மரியே, அஞ்சாதீர், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். இதோ உம் வயிற்றில் கருத்தரித்து ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் மேன்மை மிக்கவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையான தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். மரியாள் தூதரிடம், இது எங்கனமாகும்? நானோ கணவனை அறியேனே என்றாள். அதற்கு வானதூதர், பரிசுத்த ஆவி உம்மீது வருவார், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலின் பிறக்கும் திருக்குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும். இதோ உம் உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறாள். மலடி எனப்படும் அவளுக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றார். மரியாளோ, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றாள். என்றதும் வானதூதர் அவளிடமிருந்து அகன்றார். விசுவாசமில்லாத ஒரு கேள்விக்கு தண்டனை, நியாயமான ஒரு கேள்விக்கு விளக்கம். ஏனென்றால் தன் கன்னிமையை கற்பை கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்ட மாதாவிற்கு விளக்கம் கொடுத்துதான் ஆக வேண்டும். இந்த விளக்கம் கபிரியேல் மூலமாக உலகத்தாருக்கு கடவுள் கொடுக்கும் விளக்கம். அன்பு தாய் எவ்வாறு கடவுளை பெற்றார் என்பதை இதன் மூலமாக கடவுள் உலகுக்கு அறிவிக்கிறார். அங்கு சக்கரியாசிடம் சென்ற கபிரியேல் இங்கு ஏன் புனித சூசையப்பரிடம் செல்லவில்லை? சூசையப்பரின் அனுமதி பெறவில்லை. நேரிடையாக மாதாவிடம் வந்து அறிவிக்கிறார். கடவுளுக்கு மாதாவின் சம்மதம்தான் வேண்டும். ஏனென்றால் கடவுளே வந்து அவதரிக்க அன்னை மரியாளிடம் சம்மதம் கேட்க அவர் ஆர்வமாய் இருக்கிறார். வார்த்தை மனு உருவாவதற்கு அன்னையின் அமல உற்பவமும் சம்மதமும் அன்னையின் கடவுளுக்கு தேவைப்பட்டது. அதையும் தாண்டி புதிய ஏவலாக சாத்தானின் தலையை மிதிக்கவும் அதே பெண் தேவைப்பட்டது. தொடக்க நூலில் துவங்கிய மரியன்னையின் ஆகமம் லூகாஸ் நற்செய்தி வரை தொடர்கிறது. உனக்கும் பெண்ணுக்கும் பகை என்ற தொடக்க நூல் தீர்க்க தரிசனம் அருள் நிறைந்தவளே வாழ்க என்று லூகாஸில் தொடர்கிறது. பின்பு திருவெளிப்பாற்றில் நிறைவேறுகிறது. விண்ணகத்தில் அரியதோர் அறிகுறி தோன்றியது. பெண் ஒருத்தி காணப்பட்டாள். அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள். தலையின் மீது 12 விண்மீன்களை முடியாக சூடியிருந்தாள். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் இறை வசனம் 1. ஒரு கவிஞரின் பாடல் வரிகள் மாதாவுக்கு மிக சிறப்பாக பொருந்துகிறது. ஆதியும் அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். சரி, நம் அன்னையின் பாத்திரங்கள் தான் என்ன? 1. அமல உற்பவி. 2. பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு மகள். 3. சுதனாகிய சர்வேஸ்வரனுக்கு தாய். 4.
பரிசுத்த ஆவியான சர்வேஸ்வரனுக்கு மணவாட்டி. 5 முப்பெழும் கன்னி. 6 நம் அனைவருக்கும் தாய். அத்தனை பாத்திரங்களையும் ஏற்று கடவுளின் திட்டத்தை முழுவதும் நிறைவேற்றினார்கள். நிறைவேற காரணமாயிருந்தார்கள். ஏன் தன்னையே தாழ்த்தி கடவுளின் திட்டத்திற்கு தன்னையே பலிப்பொருளாக ஒப்பு கொடுத்தார்கள். நமக்கும் பல பாத்திரங்களை கடவுள் கொடுத்துள்ளார். அது மகனாக, மகளாக, அண்ணனாக, தங்கையாக, கணவனாக, மனைவியாக, தாயாக, தந்தையாக, தோழனாக, தோழியாக, குருவானவர்களாக, கண்ணீர்களாக, தாத்தாவாக, பாட்டியாக என்று எவ்வளவோ இருக்கலாம். அதில் நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம், கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கும் நம் கடமையை சரியாக செய்கிறோமா? சிந்திப்போம். அதற்கான வரத்தை நம் அன்னையிடம் கேட்டு நம்மையே நாம் தயாரிப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பான இறைமக்களே, கருத்தாங்கி இயேசுவை எதிர்நோக்கி காத்திருக்கும் நம் அன்னையிடமும் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவிடமும் நம் வேண்டுதல்களையும் நன்றிகளையும் இந்த ஜெபமாலை மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். திருவருகை கால ஜெபம். ஆதி தாய் ஆதி தகப்பன் ஜென்மத்திலே பிறக்கப் போகிற சகரலிலும் திவ்ய குமாரனுக்கும் தாயாராய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாய் அதற்காக வேண்டிய சகல வரங்களையும் சம்பூரணமாய் அடைந்தவளுமாய் அடைந்த வரங்களை கொண்டு நடத்தின உன்னதமான புண்ணியங்களால் திருசுதனாகிய இறைவன் உம்முடைய திருவயிற்றில் வெகு சந்தோஷத்துடன் தீவிரமாய் வர செய்தவளுமாயிருக்கிற மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் பிறக்கப் போகிற நாள் கிட்ட வருகிறதென்று நீர் அறிந்து அவரை பார்க்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வரவேணும் என்றும் அவரை பார்த்து அவருக்கு ஊழியம் செய்ய நீர் பாத்திரமாயிருக்க வேண்டும் என்றும் செய்த ஆயத்தத்தை தியானித்து நானும் அவருக்கு யோக்கியமான ஊழியம் செய்ய ஆயத்தப்பட வேண்டும் என்றும் நீர் செய்த ஆயத்தத்தினால் உமது பேரில் திவ்ய குழந்தைப்பட்ட சந்தோஷம் ஒரு காலும் என் பேரில் அவருக்கு வரக்கூடாதிருந்தாலும் எப்படியாகிலும் நான் இந்த திருநாளை கொண்டாடியிருக்கிறதில் உம்முடைய திருக்குமாரனுக்கு என் பேரில் குறைவாமல் சந்தோஷம் வரச் செய்ய வேண்டும் என்றும் இந்த 3 முகாந்திரங்களை குறித்து நான் செய்ய போகிற ஜெபத்தை உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கிறேன். கருத்து வியர்த்தமாய் போகாதபடிக்கு நீர் காது கொடுத்து என் மன்றாட்டை கேட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். முதலில் தூய ஆவியார் அருள் வரங்களை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தகுதிப்பானதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால்
நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திராவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தூய கன்னியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து 3 முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவதாக, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இரண்டாவதாக, திருமகனாம் இறைவனுக்கு தாயாராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித கன்னி மாதாவே, நீர் திவ்ய குமாரனுக்கு மாதாவாக குறிக்கப்பட்ட நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டதென்று எல்லோரும் ஆண்டவருக்கு தோத்திரம் செய்ய இந்த முதலாம் 10 மணி துளிகளை ஒப்பு கொடுக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். புனித கன்னி மாதாவே, நீர் திவ்ய குமாரனை பெற்ற நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டதென்று எல்லோரும் ஆண்டவருக்கு தோத்திரம் செய்ய இந்த 2ஆம் 10 மணித்துளிகளை ஒப்பு கொடுக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். புனித மாதாவே, நீர் முதல் விசை உம்முடைய திருக்குமாரனை கட்டி அரவணைத்த நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டதென்று எல்லோரும் ஆண்டவருக்கு தோத்திரம் செய்ய இந்த இரண்டாம் 10 மணித்துளிகளை ஒப்பு கொடுக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். புனித மாதாவே, நீர் உம்முடைய திருக்குமாரனுக்கு முதல் முறை பால் கொடுத்த நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டதென்று எல்லோரும் ஆண்டவருக்கு தோத்திரம் செய்ய இந்த 4ஆம் 10 மணித்துளிகளை ஒப்பு கொடுக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். புனித மாதாவே, நீர் உம்முடைய திருக்குமாரனுக்காக உம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்த ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வதிக்கப்பட்டதென்று எல்லோரும் ஆண்டவருக்கு தோத்திரம் செய்ய இந்த 5ஆம் 10 மணி துளிகளை ஒப்பு கொடுக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும்
எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமீன். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, அடைக்கலமே, வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள், தாயே என்று உம்மை கூவி அழைக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காணச் செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னித்தாயே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருவருகை காலத்தின் உலக இரட்சகர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மாம்சமான வார்த்தையே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவனே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேஸ்வருடைய குமாரரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரான இயேசுவே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆண்டவருடைய சர்வ வல்லபமுள்ள வாக்கே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. காணக்கூடாத கடவுளுடைய சாயலே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. யாக்கோபிலிருந்து உதித்த நட்சத்திரமே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. யூதா வம்சத்தின் சிங்கமே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. பூமியில் நின்று முளைத்த உண்மையே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. வானம் பூமி பாதாளம் பணிந்திட்டும் தேவனே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. போதகரின் தலைவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாலும் அவர் வல்லபத்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களுக்கு கற்பனை தரும் ஆண்டவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. பூலோகத்தின் ஒளியே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மகா பிரகாசம் பொருந்திய விடியற்காலத்தின் நட்சத்திரமே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியமும் உண்மையும் வழியுமாய் இருக்கிறவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்துக்கு உயிர் கொடுக்கும் தேவ அப்பமே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. பூமியின் ராஜாக்களின் அதிபதியே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மாசில்லாத செம்மறி புருவையே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அதிபதியும் இரட்சகருமாய் இருப்பவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. விசுவாசத்தின் கர்த்தரும் முடிவுமானவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆண்டவரும் தேவனுமாய் இருக்கிறவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தனங்களின் ஆண்டவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மனது பொருந்தி மத்தியஸ்தரான கர்த்தரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. சாவனுடையவும் நரகத்தினுடையவும் திறவுகோலை உடைத்தவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் ஆனவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களுடைய நம்பிக்கையே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மகிமையின் ராஜாவே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்தின் மரமே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உயிருக்கு ஒளியே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆதி அந்தம் இல்லாதவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நடுவரே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தயாபரராய் இருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராய் இருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. பிதாவினிடத்தில் நீர் நித்தியமாய் உற்பவித்ததை பார்த்து
எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது ஆகமனத்தை பார்த்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது பிறப்பை பார்த்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது தாழ்மையை பார்த்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது வல்லபத்தை பார்த்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது திரு மாதாவின் முகத்தை பார்த்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. சம்மனசுகளை பார்த்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமக்கு பிரியப்பட்ட சகலரையும் பார்த்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மோட்ச பாக்கியத்தை தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. மனத்தாழ்ச்சியையும் மதுர ஞானத்தையும் நாங்கள் அடைய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் எங்கள் சத்ராதிகளை சிநேகிக்கும் தைரியத்தை தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்க தயபுரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் பாம்பின் விமரிசையும் புறாவின் சாது குணத்தையும் அடைய உதவி செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நித்திய ஜீவியத்தை அடைய அனித்திய ஜீவியத்தை தடை பண்ணும் வரத்தை தந்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. சரீரத்தை வதைக்கிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மத்தையும் சரீரத்தையும் நரகில் தள்ள வல்லமையுள்ள தேவனுக்கு பயந்திருக்கும் வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூமியில் பொக்கிஷம் தேடாமல் மோட்சத்தில் நித்திய பொக்கிஷம் சேர்க்கும் வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் அயலாரை தக்க வகையாய் அன்பு செய்ய வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பிறர் எங்களுக்கு செய்ய நாங்கள் விரும்பாத காரியங்களை நாங்களும் அவர்களுக்கு செய்யாதிருக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலக பெரும் பாதையை விட்டு தேவரீருடைய நெருக்கமான பாதையில் நுழைய வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. தேவரீர் எங்களுக்கு வைக்கும் மதுரம் பொருந்திய பாரத்தை பொறுமையோடு சுமக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் உமது கற்பனையை புத்தியில் வைத்துக்கொண்டு ஞானக்கனி விளைவிக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் வெகு ஜாக்கிரதையாயிருக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. முடிவு பரியந்தம் நன்மையில் நிலை கொண்டிருக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உமது பெரும் இரக்கப்படி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. ஜெபிப்போமாக. சுவாமி, ஒன்றும் இல்லாமையிலிருந்து மனிதனை உண்டாக்கி அவன் ஈடேற புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உமது திருக்குமாரனை கொண்டு உண்டு பண்ணினீரே. நாங்கள் உம்மை முழு புத்தியோடேயும் முழு மனதோடேயும் முழு நினைவோடையும் சிநேகிக்கும் வரத்தை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் தந்தருள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.